ஹே ஓ சாரி மச்சான், இப்போ நான் எது பேசினாலும் தப்பா இருக்கு. பெட்டர் ஐ லீவ் மச்சான். ஓகே மச்சி. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். வெரி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. வணக்கம் மக்கள், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ஏகே எங்கே அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பார்ட் ஃப்ரம் த வீடியோ நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஏகே சாருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 100 crores மேலே கடைசியில் பே பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்த்தில் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணுங்க. ஓகே, ஒரு மனுஷன் எப்படி வேணால் இருக்கலாம், அது அவனோட இஷ்டம் தான். ஆனால் நீங்கள் ஆக்டர், உங்களை லுக்ஸை வச்சு தான் வந்துட்டு படம் எப்படி எஃபெக்டிவாக இருக்குங்கிறது தெரிய போகுது. விவேகத்துக்காக மெனக்கெட்ட நீங்கள் ஒரு 6 பேக்கில் உங்ககிட்ட ரசிகர் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு என்ன இருந்தாலும் இருக்கிற ஃபிட்னஸ் கூட போதும். லைட்டாக ஒரு தப்பு வச்சுட்டு நீட்டாகவே இருப்பீங்க அந்த லுக்கில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஏகே. ஆஸ் அ எக்ஸ் அஜித் ஃபேனாக உங்ககிட்ட இதுதான் நான் எதிர்பார்க்குறது. டை அடிக்கிறது வந்துட்டு கெடுதல் தான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க, ஒரு டை அடித்து ஒரு சின்ன பயமாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் ஃபேன்ஸ் வந்துட்டு அதை எதிர்பார்க்குறாங்கன்னு. நம்ம ஏகே வந்துட்டு பாடுற இன்னும் எப்படி இருக்காருன்னு பாடுற அப்படிங்கிறது தான். அட்லீஸ்ட் ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்லேயர்ஸ் நீங்கள் இருக்கலாம், மங்காத்தால் வர்ற மாதிரி. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் இருக்கிறது வந்துட்டு உங்கள் ஏஜ் வந்துட்டு ஓவராக இதாக காட்டுது. அதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஏகே கண்டிப்பாக. ஆஸ் அ அஜித் ஃபேனாக நான் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகே ஒரு டைம் ஆச்சு நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்து என்ன இருந்தாலும் மாதிரி ஒரு படம் கொடுங்க. இந்த வாட்டி இது ஹிட்டாக வெளியே ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நான் 100% கேரண்டி சொல்லுவேன். மங்காத்தா வரைக்கும் நான் ஒரு அஜித்தோட டைஹார்ட் ஃபேனாக இருந்தேன். ஆனால் எனக்கு அவர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், அவர் வில்லனிசம்லாம். அதை வச்சுக்கிட்டு நான் துணிவு பார்க்கும் போது எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா நீங்கள் மங்காத்தா படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகே வந்துட்டு அவ்வளோ சாலிடாக கட்டியிருப்பாங்க வில்லனா. அதாவது ஒரு ரூத்லெஸ் மெர்சிலஸ் பர்சனாக காட்டுவார். அதாவது ஒரு நம்பிக்கை துரோகத்தை கூட சாதாரணமாக பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஆளாத்தான விநாயக் மகாதேவை காட்டுவாங்க. அது எப்படி அவ்வளோ பெரிய ஹீரோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கினாருன்னு எனக்கும் தெரில. இதுவே இவ்வளோ பெரிய ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஹேட்டட் கூட வந்திருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மனுஷனுக்கு நிறைய ஃபேன்ஸை உருவானாங்க, இன்க்ளூடிங் மீ. ஏகே ஃபேன்ஸை அது நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி பார்த்துருக்கலாம். ஜெனரல் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு நான் சொல்கிறது தான் இதுதான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மங்காத்தா 2011 வந்துச்சு. அவ்வளோ ஒரு ஈவிலான ஒரு ரஸ்டிக்கான கேரக்டர் தான் அந்த விநாயக் மகாதேவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2012 நம்ம ஏகே வந்துட்டு பில்லா 2 அப்படின்னு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் படம் எடுத்தார். அது ஒரு பிளாக் டை அடித்து வந்து நடிச்சிருந்தார் அந்த படத்தில். மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைனாலும் அது ஒரு அண்டர்ரேட்டட் ஃபிலிமாக மாறிச்சு. ஏன்னா கூட வந்துட்டு நானியும் இந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த படம் பெரிய அடி வாங்கிருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கேலண்டரை திருப்பி பார்த்தா தெரியும், 2013 ஆரம்பம் அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் ஷெட்யூல் ஒரு கேரக்டர் பண்ணார். அது வந்துட்டு கடைசியில் பாசிட்டிவாக மாறிச்சு அவரோட கேரக்டரைசேஷன் பார்க்கும்போது. அதனால் வில்லனிசம் வந்துட்டு பியூராக காட்டினது. அதுக்கப்புறம் தான் கண்டம் ஆரம்பிச்சுங்கிற மாதிரி சிவாங்கிற ஒரு உள்ளே வந்தார். ஏகேக்கு ஃபேமிலி ஆடியன்ஸை கொடுக்குறேங்கிற பேரில் வீரம் அப்படி ஒரு படம் கொடுத்தாரு. அஜித்தை ரொம்ப நாள் கழிச்சு கமர்ஷியல் ஜோனில் பார்க்கறதுனால ஆடியன்ஸும் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணாங்க. படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிச்ச பார்த்திங்கன்னா 7 அங்கே தான் ஆரம்பிச்சிச்சுங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்த வருஷம் வந்துட்டு என்ன இருந்தால் அப்படிங்கிற படம் ஜிஎம் கூட சேர்ந்து பண்ணார். நான் அடித்து சொல்கிறேங்க, இப்போ சொல்கிறேன், ஏகேவோட தி பெஸ்ட் படம்னா என்ன இருந்தால் தான் சொல்லுவேன். நான் தேட்டரில் போய் பார்த்த படம் இந்த படம். ஏகே வந்துட்டு எப்படி காட்டணுமோ அப்படி காட்டியிருப்பாங்க. ஒரு ஃபேன் பாய் கூட இப்படி காட்டியிருப்பாங்களான்னு தெரில. இப்போ துணி வந்துட்டு ஏகேவோட தி பெஸ்ட் கரியர் லுக்குன்னு சொல்கிறாங்க. வேணும்னா நீங்கள் என்ன இருந்தாலும் போய் பாருங்கள். எங்கள் ஏகேக்கு கிட்டத்தட்ட 3 தி பெஸ்ட் கெட்டப்ஸ் வந்துட்டு அந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. அசால்ட்டாக பண்ணியிருப்பார். ஏகே 3 கெட்டப்லையும் சூப்பராக இருப்பார். அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ஃபிட்னஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆனால் மக்களாகி நீங்கள் என்ன பண்ணீங்க, படத்தை ஃப்ளாப் பண்ணீங்க. அதனால மறுபடியும் சிவாங்கிற உள்ள பூந்து வேதாளம் அதே வருஷத்தில் கொடுத்தான். அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதனால ஏகே நம்மளுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு நினச்சி அவர் ஃபேமிலி படம் பண்ண போயிட்டாரு. அதுவும் இல்லாமல் அந்த வேதாளம் படத்தில் தான் அஜித்தோட கரியரில் வேர்ஸ்ட் கெட்டப்பாகவும் அந்த படத்தில் தான் நான் பார்த்தேன். அது வரைக்கும் அஜித்தை நம்ம மாசாக கிளாஸாக பார்த்துட்டு இருந்த ஒரு கிரிஞ்சான அஜித்துன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது அந்த படத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு நம்ம அஜித் சருக்கு. அதுக்கப்புறம் படம் பண்ணுவார்னு பார்த்தா விவேகம்னு நம்ம சிவா செருத்து கொட்டி கூட்டிகிட்டு போயிடுச்சு ஏகேவை. 2 வருஷம் கழிச்சு விவேகம்னு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு புளிஞ்சு எடுத்த படம் விவேகம். ஒழுக்கமாக கதையை பண்ணாமல் அந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏகே வந்துட்டு விஸ்வாசங்கிற படம் பண்ணார். அந்த படம் பட்டி தோட்டிங்கும் பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
இதை பார்த்ததுக்கு வெற்றி அடைய வச்சதுக்கு நம்ம விவேகத்தையே வெற்றி அடைய வச்சிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா ஏகேவை மறுபடியும் கமர்ஷியல் ஜோனில் வச்சு பார்த்தோம்னா அவருக்கான ஸ்கோப்பு ஒன்றும் இருக்காது, கிரிஞ்சு பண்ண வச்சுருவாங்க நம்ம ஏகேவை. அதனால தான் சொல்கிறேன். சொன்ன மாதிரி அங்கே அதுதான் நடந்துச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய ஹிட் வச்சுட்டு நம்ம ஏகே எடுத்த டெசிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. என்கேபி படம் பண்ணார் அதே வருஷத்தில். நான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஆக்டர் வந்துட்டு 0 கமர்ஷியல் எலமெண்ட்டோட ஒரு படம் பண்ணுறது கஷ்டம் தான். ஆனால் ஏகே வந்துட்டு அதே வருஷத்தில் பண்ணார். வழக்கமோல அதே ஃப்ளாப்பு தான் ஆக்குனாங்க இந்த ஊரில். அதுக்கப்புறம் நம்ம சிறுத்தைக்குட்டி சிவாவோட வைப்ஸ் நம்ம ஏகேக்குள்ளே பூந்துருச்சு. ஏன்னா ஒரு நான் கமர்ஷியல் ஜோன் படத்தில் கமர்ஷியல் எலமெண்ட்டை உள்ளே சொருகிற வேலையை வந்துட்டு கிட்டத்தட்ட அவர் தான் ஆரம்பித்தார் நம்ம ஏகே சார். படம் நல்லா போயிட்டுருக்கும். இடையில பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஏதேதோ வந்து உள்ளே நுழைஞ்சிட்டு போகும். அப்புறம் தான் புரிஞ்சிச்சு ஏகே வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸை ஓவராக கவர் பண்ண எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறது. ஆஸ் எ ரிசல்ட்டாக வலிமையில் அம்மா சென்டிமெண்ட் சீன் வரும். ஏன்னா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு படம் பிளாக் பஸ்ட் ஆக போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் படம் அபோவ் அவரேஜ் படம் தான் அப்படின்னு சொல்கிறது கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இது வந்துட்டு அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எலிமெண்ட் உள்ளே வந்தனால தான் இவ்வளோ பெரிய ட்ராபேக்கே ஆச்சு அந்த படத்துக்கு. அதுங்காட்டி இப்போ நம்ம துணிவு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்துச்சுங்க. நானும் உண்மையாக தான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவிலேக்கே நம்மளும் பார்த்தோன்னா எனக்கு படம் பிளாக் பஸ்ட் வரும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வழக்கமூலம் ஏகே நல்லவராக காட்டிடக்கூடாது தெய்வமே நான் வேண்டிக்கிட்டேன் எல்லா கடவுளையுமே. அது என்னோட துரதிருஷ்டம் என்னன்னு தெரில. வழக்கமூலம் ஏகேவை நல்லவராக காட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஆரம்பம் படம் பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, வந்தவரி லாபம்ங்கிற மாதிரி ஒரு ஈவில்னஸான ஏகேவை லைட்டாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஏகே வந்துட்டு இனிமேல் கமர்ஷியல் ஜோனை தான் ட்ராவல் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய், பிரியோடு குடையாவதால் விழிகள் நனைவதில்லை,